அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாரத பிரதமர் ஐயா அவர்களோட பிறந்த நாள். அவரோட பிறந்த நாள்ல சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 2014 அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் மொத்தம் ஏர்போர்ட்டோட எண்ணிக்கை, அதாவது விமான நிலையங்கள் 74 விமான நிலையங்கள் இருந்தது. ஆனால் இப்போ 150 விமான நிலையம் இருக்குது. அதே 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட இருந்த மெட்ரோ ஓடின சிட்டிகள், நகரங்கள் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 நகரத்துல மெட்ரோ ஓடிடுச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமையில 20 நகரத்துல மெட்ரோ ஓடிக்கிட்டு இருக்குது. மெடிக்கல் காலேஜ் 10 வருஷத்துக்கு முன்னாடி 384 மெடிக்கல் காலேஜ் இருந்தது. ஆனா இன்னைக்கு 700 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதே மாதிரி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் 10 வருஷத்துக்கு முன்னாடி 7 தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு நிலைமையில 22 எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. யூனிவர்சிட்டி மொத்தமே 400 யூனிவர்சிட்டி தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு நிலைமையில 1100 யூனிவர்சிட்டி இந்தியாவில் இருக்குது. அதே மாதிரி மொத்த நேஷனல் ஹைவேயோட கிலோமீட்டர் 96,000 கிலோமீட்டர் இருந்தது நேஷனல் ஹைவே 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு 1.5 லட்சம் கிலோமீட்டர் நேஷனல் ஹைவே இருக்குது. அதே மாதிரி வந்தே பாரத் 0 இருந்துச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு 41 வந்தே பாரத் ஓடிக்கிட்டு இருக்கு முக்கியமான நகரங்கள்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம், அங்க மொத்தமே ஏர்போர்ட் 4 ஏர்போர்ட் தான் இருந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதுல 2 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில 21 ஏர்போர்ட், அதுல 8 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். எக்கனாமிக்கல அதல பாதாளத்துல இருந்தோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அமெரிக்காரன் புலம்புற அளவுக்கு எக்கனாமிக்கல 5ஆம் இடத்துக்கு வந்து முன்னேறிட்டோம். நம்மளோட வளர்ச்சியை பார்த்து உலக நாடுகளை பொறாமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய பாரதம் பயங்கர வளர்ச்சி எடுத்திருக்கு. அப்பேற்பட்ட பாரத பிரதமரோட பிறந்தநாளை நம்ம ஸ்வீட் எடுத்து கொண்டாடணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி விஞ்ஞானத்துல ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தோம். நம்ம சொந்தமா சேட்டலைட் கிடையாது. ஆனா இப்ப இந்தியாவுக்குன்னு சொந்தமா சேட்டலைட் இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பல தோல்விகள் விஞ்ஞானத்துல கண்டாலும், ஆனா இப்ப சந்திராயனை விட்டுட்டு நிலாவுக்கு விட்டு உலகத்தில் உள்ள விஞ்ஞானிகளை ஆச்சரியப்பட வச்சிருக்கிறோம். அதே மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி எதிரி நாடோட சண்டை போடணும் அப்படின்னா இந்திய ராணுவத்துக்கிட்ட அவ்வளவு பலம் இருந்துச்சா அப்படின்னா கம்மியா தான் இருந்தது. ஆனா இப்போ உள்ள இந்திய ராணுவத்தோட பலத்தை பார்த்து உலக வியந்து கிடக்குது. அந்த அளவுக்கு நம்ம ராணுவத்தோட பலமும் அதிகமா இருக்குது. அப்பேற்பட்ட பாரத பிரதமரின் பிறந்த நாளை ஸ்வீட் எடுத்து கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.